இங்கே பாருங்கள், கொஞ்சம் நேரம் நம்ம உட்காந்தோம்னா போதும், வாங்கோலியிலேருந்து கோழியிலேருந்து எல்லாமே வந்து மடியில் ஏறி உட்காந்துரும். நல்லா பாசமாக, நல்லா நம்ம எந்த அளவுக்கு பாசமாக வளர்க்குறோமோ அதுவும் அந்த அளவுக்கு பாசமாகவும் அன்பவும் நம்ம மேலே நல்லா பழகுது. இங்கே பாருங்கள், இப்படி உட்காந்துருக்கா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா தோளில் ஏறிடுவாங்க. நல்ல ஒரு இது என்ன, இது உட்காந்துருக்கல ஒன்றும் தெரியலை. அது நிற்கும் போது நம்மளுக்கு அந்த நகம் இருக்கா, அந்த நகம் கரெக்டாக அந்த காலில் படும்போது நம்மளுக்கு அந்த கொஞ்சம் பெயினாக இருக்குது. மித்தபடி வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்கள் எப்படி இருக்கு. தண்ணியை குடிச்சிட்டு வந்திருக்கா, இவ்வளோதான் கக்குறாங்க. கொஞ்சம் சளியும் இருக்குது. இப்போ தான் மருந்து போட்டிருக்கேன். நம்ம நாட்டு மருந்து தான் வச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன். அது நல்லா உண்மையிலே நல்லா கேட்குது. வெள்ளை கழிச்சல், இந்த அம்மை, சளி இந்த மாதிரி இருக்கையில் நம்ம வந்து வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அந்த நாட்டு மருந்து எப்படின்னா நம்ம இயற்கையான உள்ள மருந்தை நம்ம கொடுத்து இது பண்ணிட்டோம்னா அடுத்து வந்து அது வந்து அப்படியே சரியாயிடும். அதுக்கப்புறம் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகிடும். ஆமாம், நல்லா அகத்திக்கீரை, அரைக்கீரை, பொன்னாமணி கீரை இந்த மாதிரி சத்தான ஐட்டம் எப்படின்னா கொடுத்தோம்னா நல்லா ஒரு ஆரோக்கியமாகவும் நல்லா சத்தாகவும் இருக்கும். அடுத்து எந்த ஒரு நோய் வந்தாலும் போயிடும், வராது. ஏன்னா பரவாதுக்குள்ளாது அந்த அளவுக்கு நம்ம பார்த்து பத்திரமா, நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம உடம்பை எப்படி பார்த்துக்கிறோமோ அந்த மாதிரி கோழிகளையும் நம்ம வந்து அந்தளவுக்கு பார்த்துக்கிறணும். ஏன்னா சின்ன ஒரு இது வந்தால் கூட அப்புறம் எல்லாமே காலியாகிடும். அப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப சங்கடமாயிடும். அதனால் நம்ம வந்து அதுக்கு வந்து சின்னதுலேருந்தே இருக்கும்போது சத்தான ஐட்டமாக கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிடும். இங்கே பாருங்கள், இப்படி சண்டை விட்டால் எப்படி பாருங்கள், போராமல் படுது பாருங்க. அது உட்காந்துருக்கேன், இது நிற்கிறதுனால கொத்துது பாருங்க எட்டிக்கிட்டு. பாருங்க. ரொம்ப போராமல் படுது. கீழே இறங்குனி பாவம், சின்னது அது, அதை போய் கொத்தலாமா பார்த்து பைய. பாவம் நம்மளுக்கு கொத்தையிலே லேசாக வலிக்குது. அது சின்ன குஞ்சு, அதை கொத்தையில் அதுக்கு ரொம்ப வலிக்கும். பாருங்கள், நம்ம சொன்னனால இறங்கி போச்சா இல்லை சத்தம் போட்டனால இறங்கி போச்சான்னு தெரியல. பாருங்கள், அந்த புறாக பாருங்கள். எல்லாமே எப்படின்னா எல்லாமே நல்லா பாசமாக இருக்கும். உண்மையிலே வந்து உட்காந்துட்டாங்கன்னா மடியில் ஏறி உட்காந்துருங்கன்றேன். நல்ல ஒரு பாசமான இது. வாங்கோழியும் சரி, இந்த கோழிகளும் சரி, நம்ம இந்த கோழிகளும் சரி, வாத்தும் சரி, எல்லாமே நல்லா பாசமாகவும் பழகும், நல்லா இதாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்த புதுசில் தான் இப்படி உட்காரவே மாட்டாங்க. நம்ம வந்து இப்படி உட்காந்துட்டாலே இங்கனக்குள்ளே நிற்கும் போதே ஒரே ஓட்டமாக விடுவா. இப்போ இருக்க பழகிட்டாங்க. இவங்களோட ஜோடி வந்து இப்போ அந்த கோழிக்கூடு இருக்குது பாருங்கள், அது கீழே வந்து இப்போ முட்டை அடகாத்துக்கிட்டு இருக்குது. இப்போ தான் 5 நாள் ஆகுது அடகாத்து. இன்னும் ஒரு 27 நாள் 28 நாளில் குஞ்சு வந்துடும். மொத்தம் 12 முட்டை வச்சுருக்கு. இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா கோழிக்கூட்டு கீழே போய் வச்சுருக்கு. எங்கே சேஃப்டின்னு தெரிஞ்சால் தான் அங்கே தான் போய் அது வைக்கும். அதனால் பாருங்கள், தெரியுதான்னு பாருங்கள். தெரியுதா, அந்த ஆறுக்கு பாருங்கள் உள்ளே வச்சுருக்கு பாருங்கள். பக்கத்தில் ஒரு மாதிரி சவுண்டை கொடுக்குறா. ஏன்னா உங்களுக்கு கையில் டிஸ்டர்ப் எதுவும் பண்ணக்கூடாதுல்ல, அதனால. ஆனால் வீட்டில் என்ன தான் டென்ஷனு அது இதுன்னு கோவம் அது இதுன்னு வந்தாலும் இங்கே இந்த இடத்துக்கு வந்து இந்த கோழிகளோட உட்காந்து கொஞ்சம் நேரம் போகிறதே தெரியாது. இன்னொன்று வந்து நம்ம எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் நம்ம சந்தோஷமாயிருவோம். அந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்குது. இந்தா பாருங்கள், கருங்கோழின்னா நிற்கிது பாருங்கள். 5 வாங்கிட்டு வந்தேன், 2 வந்து காணோம், எங்கேயோ போயிடுச்சு. நானும் தேடி பார்த்தேன். சரி திரும்ப வந்தால் ரைட்டு, இல்லைன்னா பார்த்துக்கலான்னு விட்டாச்சு. இப்போ 3 நிற்கிது. 1 சேவல், 2 பொட்டை நிற்கிது. வாங்கோழியில் வந்து 30 வாங்கினேன். 1 மாத குஞ்சியாக வாங்கினேன். இப்போ 30மே நல்லா இருக்கு. ஆனால் எது ஆணு எது பொட்டைன்னு தான் தெரியலை.
மித்தபடி எல்லாமே நல்லா ஆரோக்கியமாக நல்லா சத்தாக நல்லா இதாக தான் இருக்குது. கம்பு சோளம் சத்தான ஐட்டம் எதுவோ அது பூரா நம்ம போட்டுருது. இங்கே பாருங்க, குடிக்க தண்ணி வச்சுருந்தா கால் கழுவிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தண்ணி வந்து எப்பயும் நார்மலாகவே நம்ம எல்லா கோழிகளுக்கும் வாங்கோழின்னு இல்லை, மற்ற எந்த கோழிகள் நம்ம தண்ணி வைக்கிறதா இருந்தாலும் ஒரு ஸ்பூன் எப்படின்னா நம்ம வீட்டில் அரைச்ச மஞ்சள் நல்லா ஒரிஜினல் மஞ்சள் பொடியை வந்து ஒரு ஸ்பூன் நல்லா கலக்கிட்டோம்னா, குடிக்கிற தண்ணியில் கலக்கிட்டோம்னா குடிச்சிச்சின்னா நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது நல்லா அதிகமாக இருக்கும். எப்படின்னா இப்போ வெளியில் வந்து கட்டிக்கிட்டு வந்தாலும் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும், நம்ம மருந்து போட்டுருவோம். குடலுக்குள்ளே புண்ணுங்கன்னு இப்போ வந்தாலும் இப்போ பாத்ரூம் போயில் ரத்தமாக வரும், அப்போ வந்து தெரியாது. அதனால் இந்த மாதிரி வச்சிட்டோம்னா அதுகளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். உள்ள குடல் புண்ணுலேருந்து எல்லாமே ஆற்றிடும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.